அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். உத்திர நட்சத்திர பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. எல்லாரும் இந்த 27 நட்சத்திரத்தில் தான் பிறந்தாகணும். அதே போல் இந்த 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களுக்கும் ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரங்களாக 27 நட்சத்திரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பிறக்கும் பொழுது இந்த 9 கிரகங்களும் இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்கணும். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மனோகாரகன், உடல்காரகன், அதாவது கதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் நம்மளுடைய தசாபுத்தி கணக்கிடப்படுகிறது. இப்போ ஒருத்தர் சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா இந்த சதய நட்சத்திரத்துடைய கிரகம் யார்? ராகு. அப்போ அவருக்கு முதல் திசையே என்ன வரும்? ராகு மகா திசை வரும். அடுத்தது குரு திசை வரும். அப்போ அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி கணக்கிடுறதுக்கும் இந்த ஜென்ம நட்சத்திரம் பயன்படுகிறது. ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது. அந்த ராசியை வச்சு தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரியான எல்லாமே கணக்கிடப்படுகிறது. அப்போ ஒருவருக்கு ஜென்ம நட்சத்திரம் எவ்வளோ முக்கியம். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வழிகாடு பரிகாரங்கள்லாம் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துடைய இந்த பொது பலன்கள்லாம் என்ன, இவர் செய்யக்கூடிய அதிர்ஷ்டகர மனிதராக மாறுவதற்காக செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். அது உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு திசை சூரிய திசை தான் வரும். இந்த உத்திர நட்சத்திரத்துடைய முதல் பாதம் சிம்ம ராசியில் வரும். அடுத்து 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் வரும். உத்திர நட்சத்திரத்தில் தான் அர்ஜுனன் பிறந்தது. அதாவது வில்வித்தைக்கு அதிபதியான அர்ஜுனன் பிறந்தது இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான். கட்டில், அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கட்டில் கால் போன்ற அமைப்பு கொண்டது தான் இந்த உத்திர நட்சத்திரம். மரம் பார்த்தீங்கன்னா அலரி மரத்தை சொல்லக்கூடியது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய அறிவாற்றல், அதாவது சூரியனோட நட்சத்திரம் அறிவாற்றல் அதிகம், டேலண்ட் அதிகம், அதாவது நுணுக்கமான அறிவு, சமயோசித புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அறிவு திறமை அதிகம். எதையுமே கற்பூர புத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எதையுமே கப்புன்னு பிடிச்சிக்கக்கூடியது. அப்போ இளமையில் பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தடைப்படும். ஆனால் மறுபடியும் வின் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்துடும் கல்வியில். இடையில ஒரு தடவை மட்டும் ஸ்கூல் லைஃப்பில் கொஞ்சம் தடைப்படும், அதுக்கப்புறம் தம் பண்ணி வந்துடும். கல்வி சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இவருக்கு கல்வியே இல்லைனாலும் பரவாயில்ல, இவர் அந்த கல்விக்கு மீறிய திறமை மிகுந்தவர். எதையுமே பார்த்த உடனே பிடிச்சிருவார். இந்த விஷயம் இப்படியா அப்படின்னு அந்த மனக்கணக்கு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அறிவு அதிகம், பேச்சு அதிகம், திறமை அதிகம், சமயோசித புத்தி அதிகம், தந்திரம் அதிகம், எல்லாமே அதிகம்னே சொல்லலாம் இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரம் இப்போ ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா திருமணமாகாத பெண் யாராவது இறந்துருப்பாங்க. கன்னியின் சாபம், அதாவது யாராவது திருமணமாகாத 6 மாத குழந்தையாக இருக்கலாம், திருமணம் 6 மாத குழந்தையிலேருந்து திருமணமாகாத வரை உள்ள பெண் யாராவது இறந்துருப்பாங்க இவங்க பரம்பரையில். அவங்க அடுத்த நிலை முக்தி மோட்சம் போகாமல் இவங்க கூட வாழ்வாங்க. இதை இவங்க அலட்சியப்படுத்தினா அது கன்னியின் சாபமாக மாறும். அப்போ இவங்க இந்த ஆடி 18, தீபாவளி, பொங்கல் சமயத்தெலாம் துணி வச்சு படைத்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த மரியாதை செய்யலை அப்படின்னா இது கண்ணின் சாபமாக மாறி எவ்வளோ பெரிய யோகா திசை இருந்தாலும் செயல்படாது. யாராவது பார்த்தாலே அந்த கண் திருஷ்டியை பாய்ச்சிடும். யாரும் செய்வனெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை தொட்டாலும் தடை, தாமதம், இழுபறி இப்படி இழுத்துட்டு போகும். அதனால் கன்னிக்கு அந்த வழிபாடு இவங்க கரெக்டாக செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா அமானுஷ்யம் மேலே ஆர்வம் அதிகம். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அமானுஷ்யங்கள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். அமானுஷ்யத்தால் இந்த பில்லி சூன் இந்த மாதிரியான விஷயங்களால் பாதிக்கப்படுறவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க. அதில் ஆர்வம் அதிகமாகவும் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் பரம்பரையில் இடது கை பழக்கம் உள்ளவங்க யாராவது இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயத்தில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் ஒரு அளவுக்கு மேலே நம்பக்கூடாது. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கையெழுத்து, யாராருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், டாக்குமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா சூரியன் மருத்துவ கிரகம் இல்லையா, அப்போ மருத்துவம் சம்மந்தமான துறை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது அதுலேயும் குறிப்பாக தோல் நரம்பு சம்மந்தமான மருத்துவராக இருந்தால் மிக சிறப்பு. அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பேனா பிடிக்கக்கூடிய ஆசிரியர், வக்கீல், கணக்கு வழக்கு பார்க்குறது இந்த மாதிரியான தொழில்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு தொழில் தொடங்குனா கூட ஸ்டேஷ்னரி இந்த மாதிரியான தொழில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே
ஃபஸ்ட்டு திசை அப்படின்னா அது வந்து சூரிய மகா திசை தான் வரும். சூரிய திசை வந்து உங்களுக்கு பெருசாக நன்மைகளை தராது. ஏன் அப்படின்னா, தந்தைக்கு தோஷங்களை கொடுக்கக்கூடியது, பங்காளி சண்டை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், சாங்குழந்தவளுக்கு முழங்கல் செலவு பண்ண இந்த மாதிரியான காய்ச்சல், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். 6 வருஷம் சூரிய மகா திசையில் செல் நீக்கி இருப்பு திசை அப்படின்னு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு அந்த டைமில் யோகமாக இருக்கும். அடுத்தது சந்திரமகா திசை பிரமாதமாக யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டு யோகம், குடும்பத்தில் யாருக்காவது வெளிநாட்டு யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்குறது, போர் அடிக்கிறது இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். விவசாயம் செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாய் மகா திசையிலையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 வருஷம் செவ்வாய் மகா திசை வரும்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிலம் பூமி சம்பந்தமான யோகம், இயந்திரத்தை வைத்து தொழில் செய்யக்கூடிய யோகம், இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் செவ்வாய் மகாதிசை. ராகு மகாதிசையும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ராகு மகாதிசை கொடுக்கும். அப்போ அந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே சூரிய மகாதிசை பிறக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில், பங்காளி விஷயங்களில், நில இட சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே திருமணம் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது குடும்பத்தில் யாராவது திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள், இளம் வயது விதவைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அந்த விஷயங்களில் திருமண விஷயங்களில் இந்த உத்திர நட்சத்திரக்காரவங்க கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகளுக்கு உதவி செய்யணும். திருநங்கை எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த பணம் 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா இவங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே பூரட்டாதி நட்சத்திரம் வர்ற நாள் இன்னைக்கு சந்திராஷ்டமத்தை தவிர்த்து அடுத்ததாக இங்கே கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னா அது பூரட்டாதி நட்சத்திரம் வர இன்னைக்கு எந்த விதமான புது முயற்சிகளோ தொழில் தொடங்குறதோ அந்த நட்சத்திரம் வர நாளில் வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். பூரட்டாதி நட்சத்திரம் வர திருமணத்தை பொறுத்ததுக்கும் அதை தவிர்க்கணும். பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் கழுத்து அதாவது தொப்புள் கயிறு திருமணத்துக்கு தவிர்ப்பாங்க. ஆனாலும் எந்த விதமான சுபகாரியத்துக்கும் பூரட்டாதியை தவிர்ப்பது இவங்களுக்கு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் வர்றதுனால இவங்களுக்கு தனதாரை அப்படின்னா பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரம் வர்ற நாளில் புது முயற்சிகள் தொடங்குறது, தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான புது முயற்சிகள் தொடங்குவதற்கு சிறப்பான நட்சத்திரமாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது பெருமாளோட அதாவது கிருஷ்ணர் அதாவது இந்த அர்ஜுனன் வந்து யாரை வழிபட்டார்? கிருஷ்ணனை வழிபட்டார். கிருஷ்ணன் யார்? பெருமாள். அப்போ பெருமாள் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் மாற்றும். நின்ற பெருமாள் வழிபாடு எங்கெல்லாம் நின்றுக்கிட்டு பெருமாள் அருள்பாலிக்கிறாரோ அங்கெல்லாம் போய் வழிபாடு செய்கிறது, மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களை வாழ்வில வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் மாற்றுவதற்கு உதவும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.